சார், இப்போ அடுத்த மாதம் ராஜ்யசபா தேர்தல் நடக்க போகுது தமிழ்நாட்டில். ஒரு 6 இடங்களுக்கு அந்த தேர்தல் நடக்கிற சமயத்தில் பாமகவிடம் 5 எம்எல்ஏக்கள் இருக்காங்க இல்லையா சார்? இப்போ அந்த 5 எம்எல்ஏக்கள் வந்து யார் பேச்சை கேட்குற அந்த குழப்பம் இருக்குல்ல, அன்புமணி சொல்ற மாதிரி அவங்க பேச்சை கேட்டு வாக்களிக்கிறதா, இல்லை ராமதாஸ் சொல்ற மாதிரி அப்படி செயல்படுறதா? ஏன்னா அந்த குழப்பம் என்பது நிர்வாகிகள் மத்தியில் நிறைய இருக்கு. ஆனால் அந்த ராஜ்யசபா தேர்தல் நெருங்குற சமயத்தில் அந்த பாமக எம்எல்ஏக்கள் யார் சொல்ற மாதிரி வாக்களிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? ரெண்டாவது, தேர்தலை புறக்கணிக்கவும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அன்புமணி இந்த வாட்டி போட்டி போட மாட்டார், அதனால வந்து தேர்தலை புறக்கணிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்ற சமயத்தில் இந்த மாதிரி ஒரு பல குழப்பங்களுக்கு என்னதான் ஒரு பதிலா இருக்கும், என்னதான் தீர்வா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? இல்ல, என்னை பொறுத்தவரை இந்த 5 பேர் தான் இப்போதைக்கு இந்த கட்சிக்கு ஒரு பிரஷர் குரூப்பாக செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் இந்த 5 பேருடைய வாக்கு முக்கியம். இல்லை என்றால் இப்போ அதிமுகவில் 2வது ஒரு நபர் வந்து போட்டி இருந்தால் தேர்ந்தெடுக்கப்படுறது கஷ்டமாகிவிடும். அப்போ அப்படி ஒரு நிலை வந்தால் மட்டும்தான் அது முக்கியமாக இருக்கும். ஆனால் இந்த 5 பேர் இப்படி இப்போவே சேர்ந்து அவர்கள் ஒரு முடிவு எடுக்க வேண்டும். நாங்கள் வந்து இன்னாருடைய சொல் பேச்சுக்கு நிற்க போறோம், இல்லை என்றால் நாங்கள் வந்து ஒன்றாக இந்த கட்சிக்கு வாக்களிக்க போறோம் என்ற அந்த நிலைமையை வந்து அவர்கள் வந்து தெளிவாக்கினால் அது பாமகவை பொறுத்தவரை அது ஒரு நல்ல நீக்கமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அவங்க ஒரு பிரஷர் குரூப்பாக இப்போ வந்து செயல்பட வேண்டும். அதாவது அதிமுக டிசிஷனுக்கு இன்னும் டைம் இருக்கிறதாகத்தான் நான் கருதுகிறேன். ஏனென்றால் அவருக்கு உள்ளால இருக்கின்ற பிரச்சனைகள், அந்த உள்ளால இருக்கின்ற பிரச்சனையை வந்து எப்படி தீர்க்கிறது என்று இருக்கிறது. இப்ப 4 ஓட்டு கிடையாது, இந்த பக்கம் 62 ஓட்டு தான் இருக்கிறது. அப்ப அந்த 62 ஓட்டு இருக்கின்ற தருணத்தில் வந்து எப்படி செய்ய முடியும் தான். அது எடப்பாடி வந்து மு.க. ஸ்டாலின் கிட்ட பேசுறதுக்கு முன்னால இவர்கள் ஒரு பிரஷர் குரூப்பாக செயல்பட்டு அவர்கள் வந்து 2 தலைவர்களையும் வந்து வலியுறுத்த வேண்டும். அதாவது நீங்க ஒன்றாக இருந்தா தான் கட்சி இருக்குன்ற அந்த விஷயத்த வந்து இப்ப நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இப்ப வேற ஒரு 3வது ஒரு தலைவர் நமக்கு தோன்ற மாட்டேங்கிறாரு, தெரிய மாட்டேங்கிறாரு. அப்போ இவர்கள் இருந்துதான் ஒரு தலைவர் தேவைப்படுகிறது. ஒன்னும் இவரை ராமதாஸ் இருக்கலாம், இல்லை என்றால் அன்புமணியா இருக்கலாம். அப்ப அப்படி இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் வந்து நிச்சயமாக இவர்கள் வந்து இந்த இப்பயே பண்ணிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். 5 பேர் வந்து ஒரு பிரஷர் குரூப்பாக ஏற்கனவே செயல்பட்டிருக்க வேண்டும். அது ஏன் பண்ணவில்லைன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. ஏனென்றால் அவர்களை தாண்டி இன்னொரு சொல்யூஷன் எனக்கு தெரிய மாட்டேங்குது.